ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டீசல் புல்லட்டை சைலன்சரை கழட்டிட்டு எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீசல் புல்லட்டோட சைலன்சர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறமே அந்த சைலன்சரை கழட்டிட்டு சைலன்சர் இல்லாமல் எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம சைலன்சர் கழட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அதுலேருந்து சத்தம் வருது, இப்போ டிஃபால்ட்டாக எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். அது மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த டெசிபிள் மெஷர் பண்ணுறது. பேசிக்காக நம்ம சவுண்டு டெசிபிளில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு ஆப் ரெடி பண்ணியாச்சு. அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெசிபிள் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 67 வச்சு போகுது. இப்போ சைலன்ஸில் கழட்டிட்டு எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ சைலன்சர் எப்படி கழட்டலாம் அப்படின்னு பார்த்தரலாம். டோட்டலாக இதில் 2 நட் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதிலேருந்து ஒரு இது வரும், சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நட்டு போட்டிருப்பாங்க. இன்னொன்று இந்த இடத்துல ஒரு நட்டு போட்டிருப்பாங்க. இதை லூஸ் பண்ணால் இந்த சைலன்ஸில் வெளியே வந்துடும். இப்போ இது 2 கழட்டிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நட்டை கழட்டியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நட்டை லூஸ் பண்ணியாச்சு. இப்போ சைலன்ஸரை கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சப்போர்ட் வெளியே எடுத்துடணும் அந்த போல்ட்டில் அதுக்கப்புறமா லைட்டாக இதை ஜஸ்ட்டு பேக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா சைலன்சர் தனியாக வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா சைலன்சர் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு இப்போ அதில் மட்டும் எவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சைலன்சர் கழட்டியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சவுண்டு மெஷர் பண்ணுறதுக்கு அதே ஆப் இங்கே வச்சுருக்கோம். வண்டியை ஸ்டார்ட் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப சவுண்டு அதிகமாக தான் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 83 போகுது. ஓகே, இப்போ சைலன்சரை கழட்டிட்டு நம்ம செக் பண்ணதில் சைலன்சர் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வருது. சைலன்சர் கழட்டிட்டு அதிகமாக வருது. ஆக்சுவலாக சைலன்சரோட பர்பஸே தான் வர சவுண்ட் சைலண்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் உள்ளே நம்மளுக்கு ஓப்பன் சைலன்சர் இல்லை, அது உள்ளே ஒரு செட்டப் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹோல் மார்க் பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் எக்ஸாஸ்ட் வெளியே போகும். ஸோ அதனால் சவுண்டு கம்மி பண்ணி கொடுக்கும். இது ஓப்பன் சைலன்சராக இருந்தது அப்படின்னா வரது அப்படியே அந்த சவுண்டு எடுத்து கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ சைலன்சருக்கு அப்புறம் வரது சவுண்டு கம்மியாக இருக்குது.